ஏய் எய்டம் மார்க்ரம் அடிக்கிற அடியில பந்தெல்லாம் தெரிக்கணும். இப்ப பாருங்க. என்னடா பந்து தெரிக்கணும் பார்த்தா போல்ட் தெரிஞ்சிருச்சு. சாரி ப்ரோ. டேய் வாங்கடா. டேய் மார்ஷே அடிக்கிற அடியில பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியத்துக்கு போகணும். இப்ப பாருங்க மார்ஸோட ஃபோர்ஸ. போயிச்சா இவர் நீ அவுட் ஆஃப் த ஸ்டேடியத்துக்கு ஓடி போயிடு. கண்ணு முன்னாடி நிக்காத. சரி ப்ரோ. எவனாவது வாங்கடா 230 அடிக்கணும்டா. அடிங்கடா. ஐ பூரா வந்துட்டான், என் செல்லம் வந்துட்டான், என் தங்க வந்துட்டான், என் பாகுபலி வந்துட்டான். இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. விளையாட விடுறா. அடிப்பா அடிப்பா. உன்னதானப்பா நம்பி இருந்தேன், என்னப்பா அவுட் ஆயிட்ட? குமாரவர்மா, காலம் ஒவ்வொரு கோலையனையும் வீரனாக்கும். இப்பொழுது நீ வீரனாகும் தகுதி பெற்றுள்ளாய். இனிமேல் வீரனாக மாறு, உருவெடு. இது என்ன பாகுபலியோட கத்தியா? ஆமா, பாகுபலி கத்தியை வைத்துக்கொள். துப்பாக்கிய புடிங்க சிவா. இனிமேல் நீங்க தான். டேய் நான் என்னைக்குடா பேட்டிங் பிடிச்சி ரன் எல்லாம் அடிச்சிருக்கேன். ஐயோ நம்ம கிட்ட குடுத்துட்டு போயிட்டானே. அண்ணா எவ்வளவு ரன் அடிக்கணும்? மாட்டனாட்ட பொம்பராட்ட மண்டையா. என்னாச்சு? குமாரவர்மா, காலம் ஒவ்வொருத்தனையும் வீரனாக்கும். எவ்வளவு தான் கோலையா இருப்ப, நீ வீரனாகிற நேரம் பேட்ட புடி, அடிக்கிற மேட்ச் ஜெயிக்கிற. கரெக்டா? இங்க வாங்க இங்க வாங்க. எங்க அவுட் ஆயிட்டு எங்க போறீங்க? தம்பி நீ யாருங்கிறது உனக்கு தெரியல. நீ யாரு? பதோனி, பாதி தோனி. உன்னால முடியும். அட்ரா நம்ம தப்பிச்சிட்டோம். எவ்வளவு நாசுக்கா என்ன மாட்டி விட்டு போறல நீ. இங்க கோலை வந்து வீரனாவானா? நீ இன்னும் கோலையா தானடா இருக்க. நானும் பாக்குறேன்டா எந்த மேட்ச் நீ அடிக்கிறேன்னு. 27 கோடி இவனை கொடுத்து எடுக்கிறாங்க, என்ன எடுக்க மாட்டாங்க.